ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஏப்ரல் மாசத்துக்கான தரிசன டிக்கெட் இந்த மாசம் 18ஆம் தேதியில இருந்து ஓபன் பண்ணுவாங்க. எந்தெந்த நாட்கள்ல என்னென்ன தரிசன டிக்கெட் ஓபன் ஆகும் அப்படின்ற தகவலை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு மாசமுமே என்ன தேதிகள்ல என்னென்ன டிக்கெட் ஓபன் ஆகும் அப்படின்றத டிடிடி ஆல்ரெடி ஒரு கேலண்டரா வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த கேலண்டர் படி நமக்கு இப்போ ரீசெண்ட் டேஸ்ல எல்லாத்துலயுமே அப்படிதான் வந்து ஓபன் பண்றாங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு அவங்க சொல்லக்கூடிய அந்த நாளானது ஞாயிற்றுக்கிழமையா இருக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் ஓபன் பண்றாங்க. மேக்சிமம் கவர்மெண்ட் ஹாலிடேக்கு கூட சில டைம் டிக்கெட் ஓபன் பண்ணியிருந்தாங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்கு கூட நமக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் ஓபன் ஆகி இருந்தது. ஸோ அவங்க கொடுத்துருக்க கேலண்டர் படி இந்த மாசத்துக்கான டிக்கெட் புக்கிங்கோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கும் திருமணிக்கு தரிசனம் போறதுக்கான தகவல் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலரா வீடியோஸ் வரும், அதெல்லாம் மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கலாம். அதே போல இன்ஸ்டன்டா வரக்கூடிய எஸ்எஸ்டி அப்டேட் ஆகட்டும், வேற ஏதாவது அஃபிஷியல் அப்டேட் ஆகட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஒவ்வொரு தரிசனங்கள் பத்தின வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ லிங்கை தேவைப்படுறவங்க என்ன தர்ஷன் பத்தி இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமோ அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வர 18ஆம் தேதி உங்களுக்கு லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓபன் பண்ணுவாங்க காலையில 10 மணிக்கு. இந்த லக்கி டிப்ல மொத்தமா 4 சேவா இருக்கும். 4 சேவால எந்த சேவா கிடைச்சாலுமே பெரிய லக்கு தான். ஏன்னா இது வந்து ஒரு லக்கி டிராவா தான் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அந்த குலுக்கல் முறையில யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகுறாங்களோ அவங்களுக்கு அந்த சேவால பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இது வரைக்கும் மார்ச் மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா புக்கிங்குமே ஆன்லைன் புக்கிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்க அது வரைக்கும் ஆஃப்லைன்ல கூட டெய்லி தர்ஷன் போகும்போது ஆர்ஜிதம் கவுண்டர்ல போயிட்டு நீங்க இந்த லக்கி டிப்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். மார்கழி மாசம் ஃபுல்லாவே நமக்கு சுப்ரபாத சேவா இதெல்லாம் இருக்காது. மற்ற சேவா வந்து ஏகாந்தமா நடக்கும். தை மாசத்துல இருந்து, அதாவது பொங்கலுக்கு அப்புறம் நமக்கு எல்லா சேவாவும் திரும்ப ஆஃப்லைன்லயே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ஓபன் பண்ணிடுவாங்க. நீங்க தரிசனம் போகும்போது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஆன்லைன்ல கிடைக்கலன்னா ஆஃப்லைன்ல கண்டிப்பா கிடைக்கும். ஒரு சிலருக்கு கிடைச்சிருக்கு. இதுல தோமாலா, அர்ச்சனா, சுப்ரபாதம், அஷ்டதளபாத, பத்மாராதனா அப்படிங்கிற 4 சேவா இருக்கு. இந்த டிக்கெட் கிடைச்சிச்சுன்னா விஐபி எல்லாம் எவ்வளவு தூரத்துல சாமியை பாக்குறாங்களோ அந்த அளவுக்கு நீங்க பார்க்கலாம். அண்ட் கிரௌடும் நார்மலா தான் இருக்கும். ஏன்னா சுப்ரபாத சேவா டிக்கெட் பொறுத்த வரைக்கும் அது மட்டும் தான் அதிகமா கொடுப்பாங்க. ஆன்லைன்ல ஒரு 250ல இருந்து ஒரு 270 டிக்கெட் வரும். ஆஃப்லைன்ல ஒரு 50 டிக்கெட் கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆவரேஜா ஒரு 300ல இருந்து 310 பேருக்குள்ள இந்த சுப்ரபாத சேவால பார்ப்பாங்க. மற்ற தோமாலா, அர்ச்சனாலாம் ஆன்லைன்ல ஒரு 60 அந்த மாதிரி கவுண்டிங் வரும். ஆஃப்லைன் பொறுத்த வரைக்கும் 10 தான் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த சேவா கிடைக்குதோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம எதுவுமே பே பண்ண தேவையில்லை. செலக்ட் ஆனவங்க மட்டும்தான் நம்ம டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி மேக்ஸிமம் 2 பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட குழந்தைங்க 2 பேரும் 11 வயசுக்கு கீழே இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை. நீங்க சப்போஸ் சுப்ரபாத சேவா தவிர, அதாவது சுப்ரபாத, அஷ்டதளபாத, பத்மாராதனா சேவா தவிர தோமாலாய்க்கோ அர்ச்சனைக்கோ செலக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களோட குழந்தைங்க வந்து அலோடு கிடையாது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நமக்கு 20ஆம் தேதி காலையில 10 மணி வரைக்கும் ஓப்பன்ல தான் இருக்கும். தாராளமா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். அன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்கு இதோட ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு பேமெண்ட் பண்றதுக்கு 2 டேஸ் வந்து டைம் கொடுப்பாங்க. அந்த டைம்குள்ள அந்த டிக்கெட் செலக்ட் ஆயிருக்கவங்க எல்லாருமே பேமெண்ட் பண்ணணும். இது வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணி நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு சிலர் வந்து தொடர்ச்சியா ரொம்ப நாளா ட்ரை பண்றவங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதனால சேவா மாத்தி ட்ரை பண்ணி பாருங்க. ஆஃப்லைன்லயே ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நீங்க வந்து நிறைய எல்லா சேவாவும் செலக்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு சேவா மட்டும் செலக்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிக்கெட் மற்ற தரிசன டிக்கெட்டை விட எல்லாம் ரொம்பவே ஸ்பெஷலுங்க. ஸோ அதனால கண்டிப்பா எல்லாருமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. ஜனவரி 18ஆம் தேதி இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு அடுத்த புக்கிங் நமக்கு 22ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட் வந்து ஓபன் பண்ணுவாங்க. இந்த சேவாஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு மலையப்ப சுவாமிகள் தாயாருக்கு செய்யக்கூடிய சேவா. இதுவே லக்கி டிப்ல இருக்கக்கூடிய எல்லா சேவாக்களுமே மூலவருக்கு செய்யக்கூடிய சேவா. ஸோ அதுதான் இது ரெண்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த சேவா பொறுத்த வரைக்கும் நீங்க சேவாவும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், மூலவர் தர்ஷனும் பார்க்கலாம். மொத்தமா இதுலயும் 4 சேவா இருக்கு. ஊஞ்சல் சேவா, கல்யாணோற்சவம், ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவா. ஊஞ்சல் சேவா, கல்யாணோற்சவ சேவா ரெண்டும் கோவிலுக்குள்ள நடக்கும். மற்ற 2 சேவாவும் வெளியில மண்டபங்கள் இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த டிக்கெட் நீங்க புக் பண்ணிருக்கீங்க, சப்போஸ் நீங்க வந்து பவித்ரோற்சவமோ இல்லைன்னா புஷ்ப யாகமோ இந்த மாதிரி ஆர்ஜித சேவாஸ் நீங்க புக் பண்ணியிருந்தாலுமே ஒரு புக்கிங்ல இருந்து அடுத்த புக்கிங்க்கு 180 நாள் கேப் விட்டு தான் பண்ண முடியும். ஒரு மொபைல் நம்பர்ல மேக்சிமம் 2 பேருக்கு தான் பண்ண முடியும். கல்யாணோற்சவமா இருந்தா கப்பிள் டிக்கெட் மேல் ஃபீமேல் 2 பேர் புக் பண்ற மாதிரி இருக்கும். மீதி சேவாலாம் சிங்கிள் பர்சன்ஸ் கூட புக் பண்ணிக்கலாம்.
இதுவரைக்கும் நீங்க இந்த சேவாஸ் எல்லாம் எதுவுமே அட்டன் பண்ணதில்ல அப்படின்னா கண்டிப்பா ஒரு டைம் இந்த சேவால தர்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. சுபதம் என்ட்ரன்ஸ் வழியா ஒரு 1 ஹவர்ல தர்ஷன் முடிச்சிடலாம். அதே சேம் டேல மத்தியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் சேவாவோட டிக்கெட் ஓபன் பண்றாங்க. இது வந்து முழுக்க முழுக்க ₹300 தர்ஷன் டிக்கெட்டோட ஒரு ஆல்டர்னேட்டிவ் டிக்கெட் தான். இது புக் பண்ணீங்கன்னா ₹300 தர்ஷன் எப்படி போறீங்களோ அதே மாதிரி தான். சேவா வந்து போக முடியாது, தர்ஷனுக்கு மட்டும் அலோவ் பண்ணுவாங்க. இதோட புக்கிங் ஃபுல் ப்ரொசீஜரும் நான் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஒரு லாகின் ஐடியில மேக்ஸிமம் நம்ம எத்தனை வேணாலும் பண்ணிக்கலாம். ₹300 தர்ஷன் டிக்கெட் புக் பண்றதுல சிரமப்படுறவங்க இந்த டிக்கெட் வேணா ட்ரை பண்ணி பாருங்க, ஈஸியா வந்து கிடைக்கும். அதுக்கு அடுத்தது 23ஆம் தேதி காலையில 10 மணிக்கு அங்க பிரதர்ஷன டிக்கெட் வந்து ஓபன் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 750 டிக்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஒரு மொபைல் நம்பர்ல மேக்ஸிமம் 2 பேருக்கு நம்ம பண்ணிக்கலாம். இந்த எல்லா புக்கிங்க்குமே ஆதார் தான் கண்டிப்பா வேணும், வேற எந்த ஐடி ப்ரூஃபும் யூஸ் பண்ண முடியாது. ஒரு புக்கிங்க்கும் இன்னொரு புக்கிங்க்கும் நமக்கு கேப் இருக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒவ்வொரு டைமும் மந்த் ஓப்பன் ஆகும்போது புக் ஆகுது. இந்த புக்கிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் ஆகும். அதனால புக்கிங் டிப்ஸ் நிறைய கொடுத்துருக்கோம், அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் புக் பண்ணீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புக் ஆகும். மத்தியானம் 11 மணிக்கு உங்களுக்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்டோட டொனேஷன் பண்ணி பண்ணக்கூடிய தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க. இதுக்கு 10,000 ரூபாய் டொனேஷன் பண்ணணும், ப்ளஸ் வந்து ₹500 விஐபி தர்ஷன் டிக்கெட் நமக்கு கிடைக்கும். அதே சேம் டே மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன், மாற்றுத்திறனாளிகள் அண்ட் மெடிக்கல் கேசஸ்ல இருக்கிறவங்களுக்கான ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. இதோட புக்கிங் பொறுத்த வரைக்கும் இந்த டிக்கெட்டும் ஃப்ரீ தான். ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட் கொடுப்பாங்க. சீனியர் சிட்டிசனுக்கு 65 வயசுக்கு மேலே இருக்கணும். அவங்க கூட போகிறவங்களுக்கு ஸ்பௌஸாக இருக்கலாம், இல்லை அவங்க பசங்களாக இருக்கலாம், இல்லை அவங்களோட பிளட் ரிலேட்டிவாக இருக்கலாம். 50 வயசுக்கு மேலே இருந்தால் தான் புக்கிங்கே பண்ண முடியும். ஆதார் கார்டு அப்லோட் பண்ணணும். ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஹேண்டிகேப்ட் ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஐடி கார்டை அப்லோட் பண்ணணும், தர்ஷன் போகும்போது எடுத்துகிட்டு போகணும். மெடிக்கல் கேசஸாக இருந்தால் உங்ககிட்ட டாக்டர் சர்டிஃபிகேட் இருக்கணும், அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஒவ்வொரு கேட்டகரி பொறுத்து நமக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற 2 கேட்டகரிக்கும் ஏஜ் லிமிட்ன்றது கிடையாது. நீங்கள் எந்த ஏஜ் வேணாலும் போகலாம். சீனியர் சிட்டிசன்ஸில் மட்டும் ஏஜ் லிமிட் இருக்குது. ஒரு தரிசனத்துக்கும் அடுத்த தரிசனத்துக்கும் 90 நாள் டைம் கேப் வந்து கேட்கும். இது ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். தாராளமாக தர்ஷன் புக் பண்ணுங்க. ஒரு 30 நிமிஷத்தில் தர்ஷன் முடிச்சுட்டு வந்துடலாம். இதோட புக்கிங் 23ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுங்க. அதுக்கு அடுத்தது 24ஆம் தேதி ₹300 தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. சப்போஸ் 24 ஓப்பன் ஆகலை அப்படின்னா 25ஆம் தேதி ஓப்பன் ஆகும். எப்போவுமே கண்டினியூவாக தான் புக்கிங்ஸ் வந்து இருக்கும். அதனால 24ஆம் தேதியே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ₹300 தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகிற சேம் டேயே திருமலா திருப்பதி அக்கமடேஷனும் உங்களுக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அடுத்தடுத்த நாள் வந்துச்சு. இப்போ சேம் டேலே தான் 2 மாதத்துக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அன்றைக்கி சேம் டேலே மத்தியானம் இந்த முன்னாடி சொன்ன டிக்கெட்டில் நீங்கள் எந்த டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு தேவையான அக்கமடேஷன்ஸ் நீங்கள் அதில் புக் பண்ணிக்கலாம். ₹300 தரிசன டிக்கெட் ஒரு மொபைல் நம்பரில் மேக்ஸிமம் 6 பேருக்கு புக் பண்ணலாம். ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும். 12 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக டிக்கெட் எடுக்கணும். அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் இல்லாமல் நீங்கள் தாராளமாக கூட்டிகிட்டு போகலாம். ஒரு ₹300 தர்ஷன் புக்கிங்கும் அடுத்த ₹300 தர்ஷன் புக்கிங்கும் 30 டேஸ் கேப் இருக்கணும். சப்போஸ் அதுக்கு முன்னாடியே நம்ம ட்ரை பண்ணுறோன்னா நமக்கு வந்து எரர் மெசேஜ் காட்டும், ஆல்ரெடி அவங்களுக்கு ஆக்டிவில் புக்கிங் இருக்குது, இந்த மாதிரி எரர் காட்டும். பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு முன்னாடி பார்த்த டிக்கெட்டுக்கும் சரி இதுக்கும் சரி நமக்கு யூபிஐ யூஸ் பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் யூஸ் பண்ணலாம், அண்ட் வந்து டெபிட் கார்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறைய பேத்துக்கு புக் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மொபைல் நம்பர்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு மொபைல் நம்பரில் 6 பேருக்கு மட்டும்தான் பண்ண முடியும், அடுத்து நம்ம பண்ண முடியாது. இதுவே நீங்கள் வந்து ஒரே நாளில் 2 தர்ஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ₹300 தர்ஷன் புக் பண்ணிக்கலாம், ஒரு ஆர்ஜித சேவா டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வர்ச்சுவல் சேவா கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சேம் டேலே உங்களுக்கு 1-2 டிக்கெட்ஸ் வேணும்னா நீங்கள் வேறு டிக்கெட் போட்டுக்கலாம். சில டிக்கெட்ஸ் வந்து சேம் டிக்கெட்டே புக் பண்ணுறதுக்கு தான் டைம் லிமிட் நமக்கு வந்து கேட்கும். அதே மாதிரி திருமலாவிலையும் நீங்கள் திருப்பதியிலையும் ஒரே நாளில் ரூம் வந்து புக் பண்ண முடியாது, அடுத்தடுத்த நாள் தான் பண்ண முடியும். சேம் ஐடி ப்ரூஃபை வச்சு 2 பேர் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். அந்த 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க கன்ஃபார்மாக வர மாதிரி இருக்கணும். சம்டைம்ஸ் அவங்க வரலை, நீங்கள் வேறு யாராவது கூப்பிட்டு போகிறீங்கன்னா கூட 2 பேர் இருந்தால் ரூம் கொடுத்துருவாங்க. புக் பண்ணவங்க இல்லாமல் நம்ம போய் ரூம் வந்து எடுக்க முடியாது. ஸோ இதுதான் நமக்கு இந்த ஏப்ரல் மாதத்தோட புக்கிங்கோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ். அஃபிஷியல் வெப்சைட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்க அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் தான் எல்லா புக்கிங்கோட நோட்டிஃபிகேஷனுமே நமக்கு வந்து கொடுப்பாங்க. இப்போதைக்கு நமக்கு வந்து மார்ச் மாதத்தில் ஒரு சில டேட்டுக்கு வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷனில் டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்குது. அண்ட் ஹோமம் ப்ளஸ் தர்ஷன் டிக்கெட் இப்போ புதுசாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுலேயும் உங்களுக்கு February மார்ச் மாதத்துக்கு டிக்கெட் அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு APSRTCயில் மார்ச் மாதத்துக்கான தர்ஷன் டிக்கெட் ₹300 டிக்கெட் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு ஒவ்வொரு டேட்டா. சப்போஸ் தமிழ்நாட்டிலேருந்து போகிற பஸ்ஸில் உங்களுக்கு அவைலபிள் இல்லை அப்படின்னா
ஆந்திரால இருந்து 22 பிளேஸ்ல இருந்து உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் அவைலபிள் இருக்கு. அது எந்தெந்த இடங்கள், அதோட பிரைஸ் பத்தி டீட்டெயிலா ஆல்ரெடி ஒரு வீடியோ குடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. தேவைப்படுறவங்க புக் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலியா பிளான் பண்ணி போறவங்க ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களால முடியல அப்படின்னா ஆஃப்லைன்ல எஸ்எஸ்டி டோக்கன் காலையில டைம்ல ரீச் ஆகி வாங்குறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. அதுவும் நமக்கு ஃப்ரீயா தான் குடுக்குறாங்க. என்ன நம்ம வந்து அந்த குடுக்குற டைம்க்கு வாங்குறதுக்கு ஏத்த மாரி பிளான் பண்ணி போறது ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப கூட நமக்கு எஸ்எஸ்டி டோக்கன் நாளைக்கு காலைக்கான ஸ்லாட் அவைலபிள் இருக்கு. இப்ப யாராவது டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த டோக்கன் வாங்கிட்டு போங்க. காலையில 4 மணி, 5 மணியோட ஸ்லாட் அவைலபிள் இருக்கு. 4, 5, 6 மணி ஸ்லாட் அவைலபிள் இருக்கு. பேலன்ஸ் டிக்கெட் 6567 டிக்கெட் இருக்கு. இது வந்து கீழ் திருப்பதியில இருக்க விஷ்ணு நிவாசம், சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த 3 இடத்துலயும் இந்த ஸ்லாட் அவைலபிள் இருக்கு. ஸ்ரீவாரிமெட்டு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான ஸ்லாட்டே உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்கு. ஈவினிங் 6 மணி, 7 மணி, 8, 9 மணி வரைக்கும் இருக்க டிக்கெட்ஸ் இருக்கு. அண்ட் உங்களுக்கு நாளைக்கு காலைக்கான டிக்கெட்ஸுமே இருக்கு. ஸோ செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த மாரி எஸ்எஸ்டி டோக்கன் எல்லா அப்டேட்டுமே நம்ம வந்து ரெகுலரா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட டெலிகிராம், வாட்ஸ்அப் சேனல ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த புக்கிங் பத்தின இன்னும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, அதோட வீடியோ லிங்க்கும் இருக்கு. செக் பண்ணி பார்த்து நீங்களும் உங்களுக்கு தேவையான டிக்கெட்ஸ புக் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.